ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, வெல்கம் டு ஆர்எம் ஹெர்பல். ஸோ நம்ம கூட ராஜா முரளி மேம் இருக்காங்க, ஃபவுண்டர் அண்ட் சேர்பர்சன் ஆஃப் ஆர்எம் ஹெர்பல்ஸ். மேம், இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து கையில் நெயில்ஸ் வச்சுக்கணும்னு ஆசை இருக்கும். ஆனால் எங்களோட நிலைமையெல்லாம் பார்த்தீங்கன்னா இதுதான், நாங்கள் வந்து ஆர்டிஃபிஷியல் நெயில்ஸ் எடுத்து வச்சுக்கிறோம். புரியுதுங்களா? இப்போது இது மட்டும் இல்லை மேம், இப்போ நெயில்ஸ் அது வந்து உங்களுக்கு அந்த கலர் பிடிச்சி தான் வச்சுக்கிறீங்க. பிடிச்சி தான் வச்சுக்கிறோம். நெயில்ஸ் வந்து நம்மளோட பாடி ஹெல்த்தை சொல்லுன்றாங்களே, இது உண்மையா மேம்? அதுதான் உண்மையான்னு கேட்காதீங்க. இப்போ நெயில் அப்படின்னு பார்த்தா நம்ம வந்து டெய்லி வி ஹாவ் டு ஸ்பேர். ஒரு நிமிஷம் இல்லாட்டா 2 நிமிஷம் அதுக்குன்னு ஸ்பேர் பண்ணணும். அந்த ஸ்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா அது எப்படி வந்து இட் இஸ் அ நெயில்ஸ் ஆர் த ஹெல்த் அலர்ட் அட் த ரைட் டைம் கொடுக்கும். அது சிக்னல், டிராஃபிக் சிக்னல் மாதிரி. ஆமாம், அதை விட இது ரொம்ப, ஏன்னா நிறைய பேருக்கு வந்து அவங்களுக்கு இருக்கிற சில இஷ்யூஸ், ஹெல்த் இஷ்யூஸ்லாம் தெரியாமே இருக்கும். பட் இஃப் தே மெயின்டைன் த நெயில்ஸ் பர் டே அப்படின்னு சொல்லி பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அதை வச்சே அவங்க வந்து கொஞ்சம் அலர்ட் ஆகிடுவாங்க. அது என்னென்னா, இப்போ டெய்லி நீங்கள் மெயின்டைன் பண்ணும்போது பெரிய விஷயம் ஒன்றும் இல்லைங்க. ஆக்சுவலாக பார்த்தா அது ரொம்ப ரஃப்பாக இருக்கும். இப்போ மாய்ஸ்சரைசர் அப்படின்னு நம்ம முதல்ல வந்து மாய்ஸ்சரைசர் அப்படின்னா ஃபேஸ்க்கு மட்டும்தான் எல்லோரும் சொல்லுவாங்க, மாய்ஸ்சரைசர் போட்டோம், மாய்ஸ்சரைசர் கேட்டு வாங்கணும் அப்படின்லாம். பட் நோபடி வாஸ் பாதர்ட் அபவுட் த ஹோல் பாடி. ஹோல் பாடியும் நீட்ஸ் மாய்ஸ்சரைசர், ஒன்லி நாட் ஒன்லி த ஃபேஸ். அந்த மாதிரி ஹோல் பாடியை தெரிஞ்சவங்க அதுக்கப்புறமா தான் தெரிய ஆரம்பிச்சது நம்மளோட ஹேருக்கும் மாய்ஸ்சரைசர் இஸ் இம்பார்ட்டண்ட் அப்படின்னு. பட் ஹேரு பாடியெல்லாம் பார்த்தவங்க ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இந்த நெயிலை விட்டுட்டாங்க. நெயில் ஷுட் பி மெயின்டைன்ட் எப்படின்னா அதுக்கும் இந்த மாய்ஸ்சரைசிங் எஃபெக்ட் தேவை. அது வந்து ரொம்ப ரஃப்பாக இருக்கிறதுனால சாதாரணமாக ஜென்ரலாக எல்லாத்துக்கும் கொடுக்குற மாய்ஸ்சரைசிங் எஃபெக்ட் அதுக்கு கொடுத்தா போகாது. அதை வந்து ரெகுலர் மெயின்டெனன்ஸ் எப்படின்னாக்கா, நீங்கள் பாலை கொஞ்சம் சூடான பாலை வந்து ஓரத்தெல்லாம் விட்டீங்கன்னா நெய்யில், இது ஒரு வீக்லி ஒன்ஸ் செஞ்சீங்கன்னா அதில் இருக்கிற மண்ணெல்லாம் போயிடும். ஸோ மண்ணெல்லாம் போனால் விட்டு அது வந்து இன்டாக்டாக ஸ்கின்னோட இருக்கணும். தட் ஷோஸ் தட் இண்டிகேட்ஸ் தட் யூ ஹாவ் எ குட் ஹெல்த். பட் அந்த மாதிரி நீங்கள் பண்ணிட்டு இருக்கும்போது, மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கும்போது, இஃப் இட் இஸ் நாட் இன்டாக்ட் வித் யுவர் ஸ்கின் அப்படின்னு சொன்னாலே யூ ஹாவ் எ ஹெல்த் இஷ்யூ. இந்த மாதிரியான நெயில்ஸை நம்ம மெயின்டைன் பண்ணுறது எப்படின்னா, கிளென்லினஸ் அப்படின்னு டெய்லியில் வந்து க்ளீன் பண்ணிக்கிறது. அதே மாதிரி வீக்லி ஒன்ஸ் என்னென்னா அதுக்கும் மாய்ஸ்சரைசர் தேவை. அது என்ன அப்படின்னா, த பெஸ்ட் ஆயில் கண்டென்ட்டோடு இருக்கிற ஒரு மாய்ஸ்சரைசிங் எஃபெக்டை நெயிலுக்கும் கொடுக்கறது எதுன்னா, நம்ம இயற்கையாக நம்மளுக்கு கிடைச்சிருக்கிற மறிக்கொழுந்து வாசம். வாவ், மறிக்கொழுந்து சென்ட் கேள்விப்பட்டிருக்கோம். ஆமாம், மறிக்கொழுந்து ஆயில் கொடுக்குற வாசம் தான் மறிக்கொழுந்து வாசம் அப்படிங்கிறது. பட் அது வந்து அந்த மறிக்கொழுந்தோட ஆயில் எப்படின்னா, அதை வந்து எடுத்து விட்டு நம்ம நெய்யில் வந்து மாய்ஸ்சரைஸ் பண்ணிகிட்டே இருந்தோன்னா அது வந்து கரெக்டாக மெயின்டைன் ஆகும். அதோட தன்மை, அந்த தன்மை இருக்கிற வரைக்கும் தான் உங்களுக்கு ஹெல்த்து நல்லா இருக்குது. ஸோ அந்த மாதிரியான மறிக்கொழுந்து ஆயிலை வச்சு நீங்கள் நெய்யில் வந்து மெயின்டைன் பண்ணிக்கலாம், பாலால் வச்சு க்ளீன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நெயில்ஸை வந்து அது இன்டாக்டாக இருக்கணும்னு ஏன் நினைக்கணுன்னா, உங்களோட ஹெல்த்தை நீங்கள் பார்த்துக்கிறீங்கன்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரியான ஒரு நெயில் வந்து மெயின்டெனன்ஸுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. நீங்கள் சொல்கிறீங்க பார்த்தீங்களா, நெயிலெல்லாம் நாங்கள் ஆட் பண்ணிக்கிறோன்னு, ஆட் பண்ணிக்கவே வேண்டாம். அந்த மாதிரி சமயத்தில் வந்து கால் நகம் ஈஸியாக வளரும். ஸோ எவ்ரி வீக் யூ ஹாவ் டு டூ த நெயில் கட்டிங், ட்ரிம்மிங், இதெல்லாம் பண்ணிக்க தான் வேணும். இந்த நெயில்ஸுக்கு வந்து எவ்ரி வீக் யூ ஹாவ் டு டூ இஃப் யூ ஹாவ் த ஹெல்தி நெயில். நீங்கள் பண்ணாமல் விட்டீங்கன்னா அது வந்து இட் பிகம்ஸ் வெரி பேட் அண்ட் த கண்டிஷன் ஷோஸ் தட் யூ டோன்ட் ஹாவ் எ குட் ஹெல்த். ஆர் இட் ஈவன் ஐ கேன் ஈவன் சே தட் நெயில்ஸ் இண்டிகேட் த கண்டிஷன் ஆஃப் விச் ஆர்கன் அப்படின்னு சொன்னீங்கன்னா இட் இஸ் லிவர். It is a health indicator. It is an indicator that your liver is not good. ஓ, இப்போ நல்ல நகம் வாரம் வளரணும். ஆமாம், வளரணும். அதே மாதிரி கால் நகமும் வளரணும், ட்ரிம் பண்ணணும், இன்டாக்டாக இருக்கணும். ஸோ இதுக்கு வந்து நம்மக்கிட்ட இருக்கிற ஆர்எம் ஹெர்பல்ஸில் இருக்கிற ஒரே ப்ராடக்ட் மறிக்கொழுந்து ஆயில். க்ளீனிங் அதெல்லாம் உங்களோடது, நீங்கள் பார்த்துக்க வேண்டியது. இந்த ஆயிலை தடவிண்டே இருந்தீங்கன்னா அது வளரும், நல்லா வளரும். அதே மாதிரி ட்ரிம்மாகவும் ஆக்கிறது நீங்கள் செஞ்சுக்கலாம். ஸோ யூ வில் ஃபைண்ட் த பாதம் அப்படின்னு, பாத அழகை பார்த்துக்கிறவங்க நெயில் அழகை பார்க்க மாட்டாங்களா? பார்த்துக்கணும். பாதத்துக்கு பெயிண்ட் அடிக்கிற மாதிரி எல்லாம் பண்ணிக்கிறீங்க இல்லையா, நெயிலுக்கு எல்லாம் பண்ணிக்கணும்னு உங்களுக்கு தோணுறது இல்லையா? கண்டிப்பாக. கலரிங்லாம் பண்ணிக்கிறீங்க இல்லை, அந்த கலரிங் பண்ணிக்கச்சே அழகான நெயில்ஸ் இருக்கணும்னாக்கா யூ ஹாவ் டு டூ தட்.
உங்கள் அழகை நீங்கள் பார்த்துக்கணுன்றதுக்கு நீங்கள் என்னென்னலாம் மேக்கப் பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு எல்லாத்துக்கும் உங்களுக்கு பக்காவாக இருக்க வேண்டியது உங்கள் நெயில், அதோட தன்மை, அதோட வளர்ச்சி எல்லாம். இதை எடுத்து இப்படி நெயில்ஸ் மேலே தடவி மேலே தடவி அப்படியே கீழே அப்படியே ஒரு சொட்டு மாதிரி விட்டீங்கனாலே அது எல்லா இடத்துக்கும் ஸ்ப்ரெட் ஆகி இன்டாக்டாக இருக்கும். ஸ்கின்னோட இன்டாக்டாக இருக்கணும்னா அந்த மாய்ஸ்சரைசிங் எஃபெக்ட் அந்த ஸ்கின்னுக்கு இருக்கணும். ரைட், சூப்பர். ஸோ மக்களை இந்த ப்ராடக்ட்டை நீங்கள் வாங்கணுன்னா நாங்கள் என்னங்க சொல்ல போகிறோம், வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் இமீடியட்டாக உங்களோட ஆர்டர்ஸை நீங்கள் ப்ளேஸ் பண்ணலாம். அண்ட் www.rmherbals.in இந்த வெப்சைட்டுக்கு போய் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ப்ராடக்ட்டை வாங்கிக்கலாம். அண்ட் இந்த ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரியான ஆர்டிஃபிஷியல் நெயில்ஸை நீங்கள் வச்சுக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஸோ உங்களோட ஹெல்த் இண்டிகேட்டர் நம்மளோட நெயில்ஸ்ன்னு மேம் ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. ஸோ ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம் மேம். தேங்க்ஸ் அ லாட். தேங்க்யூ, தேங்க்ஸ் அ லாட்.